என் தங்கப்பிள்ளையே, அமாவாசையினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காத இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் இன்று என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது. நம்பிக்கையோடு உன் தாயானவள் என்னை தொட்டு இந்த ஆசையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையை, இந்த வாழ்க்கையில் உன் மீது அக்கறை எடுத்து உரிமையோடு பழகும் உறவுகளை வெறுத்து விடாதே. ஒரு நாள் அவர்களின் அன்பிற்காக நீ ஏங்கக்கூடிய ஒரு நிலை வரும். அப்பொழுதுதான் இந்த இழப்பின் வழி என்னவென்று உனக்கு புரியும். அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எப்பொழுதும் உன் மீது நம்பிக்கை வைத்த ஒருவரையும் உன்னை எப்பொழுதும் தேடி தேடி வருகின்ற ஒருவரையும் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒதுக்கி வைக்காமல் நல்லபடியாக அவர்களை உன்னோடு அரவணைத்து செல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்பதனை உணர்த்துகின்ற இந்த நேரங்களில் நீ எதையுமே பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்களை நீ கவனமாக புரிந்து கொள். இத்தனை காலம் என் பிள்ளை, நீ உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கவனித்து வருகின்ற இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உறுதியாக கொடுத்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னை தேடி எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக கவனித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, எப்பொழுதுமே எவ்வளவுக்கெவ்வளவு இந்த வாழ்க்கை நமக்கு தருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோம். எதையுமே நாம் நினைத்து வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. உதவ யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் வருந்தாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் நிச்சயமாக நீ விரும்பிய உதவி, நீ வேண்டிய உதவி நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக நின்று நான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன் அல்லவா என் குழந்தையே, உனக்கான நல்ல மாற்றத்தை இந்த வராகி நான் உருவாக்கி தருகிறேன் என்று. அதன் பிறகு நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா? எதற்காகவும் என் குழந்தை நீ கண் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? என் குழந்தையை, கடமைக்காக சில முகம், காரியத்திற்காக சில முகம், தேவைக்காக சில முகம், நிச்சயமாக மற்றவர்களை உறிஞ்சுவதற்காக சில முகம், இவர்களோடு தான் நாம் பயணிக்க வேண்டும். முடிந்தவரை இவர்களை விட்டு விலகி வாழ்வதுதான் நல்லது. இதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு முறையும் சரியாக கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அம்மா சொன்னது போல சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு இன்னல்களும் இத்தனை நாளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை மட்டும் நீ சரியாக தெரிந்து கொள். நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்லது நடக்கும். எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் கிடைத்த எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. எந்த இடத்திலும் யாரையும் விட்டுவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நீ பெரிதாக கடந்து செல்ல நினைக்காதே. ஏனென்றால் இவர்களை எல்லாம் நாம் விட்டு விலகி விடுவது இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை உறுதியாக நமக்கு கொடுப்பது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எல்லா விஷயங்களையும்
நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று சொல்லித்தர வேண்டிய நேரம். கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கான வெற்றியை உறுதி கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா சொல்வது போல இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசையின் நேரம். அது மட்டுமல்ல, இன்று வாஸ்து நாளும் கூட. இந்த நாளில் நீ எந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் சரியானபடி உனக்கான வெற்றியோடு பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நிச்சயமாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும். அந்த வெற்றியை என் பிள்ளை நீ உறுதியாக பெற வேண்டும். தெய்வத்திடம் நிச்சயமாக நீ எதையெல்லாம் உறுதியாக கேட்கின்றாயோ அதையெல்லாம் உறுதியோடு நீ என்னவென்று நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ அதனை நிச்சயமாக பெற்றிட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா வாழ்க்கையும் உனக்கு என்னவாகும் என்பது, எல்லா வாழ்க்கையும் உனக்கு எதை கொடுக்கும் என்பது என் பிள்ளைக்கு மிகுந்த புரிதலாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரம், உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வாழ்க்கை என்று ஒவ்வொன்றிலும் இருந்து நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஆசைப்பட்டபடி நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இதயமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதயம் இல்லாமல் ஒருவரிடத்தில் நாம் நடந்து கொண்டோமானால் நாளை அதைவிட அதிக ஒரு துன்பத்தை உன் இதயம் தாங்க வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே தன் மனைவியிடமும் தன் பிள்ளைகளிடமும் கிடைக்காத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் அடுத்தவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று எண்ணிய பலரும் இன்று மரண வாசலிலும் சிறை வாசலிலும் நிம்மதி சந்தோஷம் இழந்து திரிகின்றார்கள். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? தன் கைகளில் இருக்கின்ற வாழ்க்கை யாருக்கு பெரிதாக தெரியவில்லையோ அவனுக்கு வாழ்க்கை இனிமேல் பாடத்தை கொடுக்கும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். தன்னிடம் இருப்பதை பெரிதாக நினைத்து தன் கைகளில் தெய்வம் கொடுத்த இந்த வாழ்க்கையை மதித்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிலையாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே. உனக்கு என்றுமே நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். என்றுமே உனக்காக நான் மனமகிழ்ச்சியோடு உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் நமக்கு விரும்பிய விஷயங்கள் அத்தனையிலும் நமக்கு வேண்டியபடி மகிழ்ச்சிகள் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்காக நீ கலங்கி நிற்காதே. இனி நடப்பது உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, சட்டென்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு துன்பங்களை கொடுக்காமல் போயிருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியானபடி உனக்கு நல்ல சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையுமே எண்ணி நீ வருத்தப்படாதே. உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றி நிச்சயமாக என்றுமே உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. அத்தனையும் உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. இனி எவ்வளவு பெரிய இன்னல்களும் சோதனைகளும் உனக்கு வரும் பொழுதிலும் கூட நீ தைரியமாக நடக்க தொடங்கி விடுவாய். உனக்கு புரிந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையை உன்னை தேடி தானாக வரும். எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறாயோ அந்த அளவில் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை மாற வேண்டும். என் பிள்ளையே, உன் சூழ்நிலைகள் இப்பொழுது உனக்கு கொடுத்த கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். எப்பொழுதும் அதையே எண்ணி எண்ணி நீ கலங்குவதும்
எப்பொழுதும் இதையே யோசித்து யோசித்து மனம் வருந்துவதும் உனக்கு தேவையற்ற விஷயம். நீ இதையெல்லாம் யோசித்தும் இதையெல்லாம் சிந்தித்தும் எப்பொழுதும் மனக்கலக்கத்தோடு இருப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேலாவது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று சிந்திக்க பழகு. தேவையில்லாத மனிதர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிடு. உன்னை தேடி வருவது அத்தனையும் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என்ன நடந்திருந்தது என்று யோசித்து முடிக்கும் நேரத்திற்குள்ளேயே சில காரியங்களை இந்த மனிதர்கள் செய்து முடித்து விடுகிறார்கள். இந்த மனிதர்களை விட சில விலங்குகளோ சில விஷயங்களோ எவ்வளவு பரவாயில்லை என்று தோன்ற ஆரம்பித்திருக்கிறது தெரியுமா? இத்தனை நாளும் என் பிள்ளை விட்டது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள். இனி உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி இனி என்றுமே உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நான் நல்ல முடிவை தருகின்றேன். இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கான உறுதியை நான் நிச்சயமாக என்றென்றும் உனக்கு பெற்று கொடுக்கிறேன் என்பதனை மறக்காதே. யாரிடத்திலும் எதையும் நீ எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. சுற்றி இருந்து வேண்டும் என்றே உன்னுடைய சூழ்நிலைகளை வேடிக்கை பார்த்த இந்த மனிதர்கள் இனிமேல் இதையெல்லாம் கடந்து மிக பெரிய கஷ்டங்களுக்குள் சிக்கி தவிப்பார்கள். அன்று இவர்களுக்காக நீ போய் நிற்காது என் குழந்தையே. எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான துன்பங்களையும் பார்த்த பிறகு நாம் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் போய் விழுவோமானால் நிச்சயமாக நம்மை இந்த உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டேதான் இருக்கும். எவ்வளவு நடந்தாலும் இவர்களுக்கு புத்தி வரப்போவதில்லை என்று சொல்லி இந்த உலகம் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. அதனால் இது போன்ற நல்ல நாட்கள் உனக்கு வாய்க்கும் பொழுது அந்த நாளில் நீ எதையுமே சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றி விடுவதுதான் உனக்கு நல்லது. உன்னோடு என்றுமே அம்மா நான் இருக்கின்றேன். உனக்காக என்றுமே நான் உன்னை தொடர்கின்றேன். இக்கட்டான சூழ்நிலைகளில் உனக்கு கை கொடுத்து உதவிடவும் நீ வேண்டிய விஷயங்களை உனக்கு கொடுத்து உதவிடவும் நான் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும். நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை பிறக்கும். இனி என்னவென்று நீ நின்றாலும் ஏதுவென்று நீ வருந்தினாலும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிரப்போவதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நான் எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை அற்புதமான விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இனி எந்த இடத்திலும் உன்னுடைய குழப்பத்தை வெளிப்படுத்தாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான். இந்த தாயின் அரவணைப்போடு என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிவிடத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ பழகிவிடு. இனி உனக்கு என்றென்றும் உறுதியான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு உறுதியான நம்பிக்கை பிறக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்நாளும் உன் தாயின் அரவணைப்பு உனக்கு இருக்கும் வரையிலும் இந்த சூழ்நிலைகள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் மறந்து நீ நல்லபடியான ஒரு வெற்றிக்காக உன்னை தயார்படுத்தி முன்னோக்கி சென்று கொண்டே இரு. எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த இடத்தில் நீ யார் என்று நான் உனக்கு நிரூபித்து காட்டுவேன். உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று நான் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பேன். யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்த்தால் அதன் பிறகு உன்னை எப்பொழுதுமே இந்த மனிதர்கள் மதித்து விட மாட்டார்கள். எந்த நிலையிலும் உனக்கு சர்வ நிச்சயமான நம்பிக்கைகளை இவர்கள் கொடுத்து விட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். இன்று உன் முன்னோர்களை நீ வணங்க வேண்டும். இன்று அவர்களிடத்தில் இருந்து உனக்கான ஆசிகளை நீ பெற வேண்டும். அது மட்டுமல்ல, வாஸ்து நாளான இந்த நாளில் நல்லது
வீட்டில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய நினைப்பவர்கள் சந்தோஷமாக அதனை செய்து விட்டார்களே, ஆனால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை நீ கலங்காமல் முன்னே வந்து கொண்டிரு. சர்வ நிச்சயமாக உனக்கு நான் இருப்பேன். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.